முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக முடியும். வெற்றிலை தீபம் வந்து எல்லா நேரங்களும் போடக்கூடாது, ஒரே நேரங்களில் மட்டுமே போடுங்க. ஒரே நேரம் என்பது காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8. இந்த நேரங்களில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வெற்றிலை தீபங்கள் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் நல்லபடியாக முடியும். குறிப்பாக வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்கள் இருக்கு இல்லையா, வளர்பிறையில் யார் யார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வளர்பிறையில் வெற்றிலை தீபம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேய்பிறையில் யார் யார் போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப குறையணும், எனக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை வந்து போகணும், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 வாரங்கள் வந்து இந்த வெற்றிலை தீபங்களை வந்து போட்டுகிட்டே வரணும். வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 6 வெற்றிலைகளை நல்லா சுத்தமாக கிளியாத வெற்றிலைகளை எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு சந்தனத்தால் கீழையும் மேலேயும் போட்டு வச்சுட்டு அதை வந்து பூக்களால் அலங்கரிச்சிடணும். அந்த 6 வெற்றிலைகளையும் அதுக்கு நடுவில் ஒரு கிளியாஞ்சட்டி வச்சிடணும். அந்த 6 வெற்றிலை காம்புகளையும் கிள்ளி நடுவில் ஒரு கிளியாஞ்சட்டி அகல் விளக்கு வச்சோம் இல்லையா, அந்த காம்புகள் அதில் போட்டு அது மேலே நெய்யோ எண்ணெயோ போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் முருகப்பெருமான் வந்து செஞ்சு கொடுப்பாரு. 9 வாரங்கள் நான் வந்து போட சொன்னேன் இல்லையா அந்த வெற்றிலை தீபம், உங்களுக்கு 6வது 7வது வாரங்களையே உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்துவார். நீங்களும் செஞ்சு இந்த வெற்றிலை தீபத்தை வந்து போட்டு பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப நல்லதே நடக்கும். அந்த 6 வெற்றிலைகளையும் நம்ம தாம்பாளத்தட்டு, பித்தளை தாம்பாளத்தட்டில் வைக்கலாம், சில்வர் தாம்பாளத்தட்டில் வைக்கலாம், எதுலேயோ உங்களுக்கு வீட்டில் என்ன தட்டு இருக்கோ அதுகளை வைக்கலாம். ஒரு விளக்காக ஏற்றாமல் பக்கத்தில் இங்கிட்டும் ஒரு குத்து விளக்கு வச்சு ஏற்றிடுங்க. நடுவில் ஒரு விளக்கு போதும். சில பேர் 6 விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு விளக்கே முருகப்பெருமானுக்கு வந்து போதுமானது. அப்படி ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம வந்து இங்கிட்டும் ஒரு சின்னதாக ஒரு குத்து விளக்கில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடலாம். மொத்தமாக ஒரு 3 விளக்கு. ஆனால் முருகப்பெருமான் வெற்றிலை போடுறதுக்கு ஒரு விளக்கு போதும். நம்மளுக்கு வந்து ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது, அந்த ரீசனுக்காண்டி நம்ம வந்து இங்கிட்டும் ஒரு குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி முருகப்பெருமானுக்கு இந்த ஒரே நேரங்களில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. நிறைய பேருக்கு ஒரே குழப்பம், வளர்பிறையில் ஆரம்பிக்கணுமா தேய்பிறையில் ஆரம்பிக்கணுமா, இதுதான் ரீசன். வளர்பிறையில் நல்லபடியாக வீடு கட்டணும், நல்லபடியாக படிக்கணும், எனக்கு வந்து வளர்ந்துற மாதிரி என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வளர்பிறையில் வெற்றிலை தீபம் போடுங்க. எனக்கு வந்து கடன் சுமை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து தேய்பிறையில் வெற்றிலை தீபம் போட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைகள் வந்து நிலா எப்படி தேஞ்சிட்டே வருது அது மாதிரி படிப்படியாக தேஞ்சிட்டு கடைசியாக பிரச்சனை இல்லாமல் போயிடும். முருகப்பெருமானை நீங்கள் நினச்சி செவ்வாய்க்கிழமையும் இந்த வெற்றிலை தீபம் போட்டுட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு 9 வாரங்கள் போடணும். எல்லாருக்கும் ஒரே டவுட்டு, தொடர்ந்து 9 வாரங்கள் வந்து என்னால் போட முடியலை, 2 வாரங்கள் மட்டும் போட்டேன், 3வது வாரம் என்னால் போட முடியலை, அதை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணும்போது முதல் 1வது வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து 2 வாரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது வாரத்துலேருந்து தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். நான் திரும்ப 1வது 2வது வாரம் வந்து கணக்கு பண்ண தேவை கிடையாது. 2 வாரம் போட்டுட்டு 3வது வாரம் போட முடியாதவங்க அடுத்து ஒரு வாரம் கழித்து போடுவீங்க இல்லையா, அது வந்து 3வது வாரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்ப முதல் வாரங்கள் வந்து எடுக்க வேண்டிய தேவை கிடையாது, 3வது வாரமாக எடுத்துக்கலாம். அப்படி தொடர்ந்து 9 வாரங்கள் போடுங்க. போட முடியாதவங்க நீங்கள் வந்து விட்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் 9 வாரங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 9 வாரங்கள் நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க இந்த வெற்றிலை தீபத்தை. வெற்றிலை தீபம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஏதோ ஒரு வகையான பழங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள், வாழைப்பழமாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும் வச்சு சாமி கும்பிடுங்க. இது பழங்கள் கூட என்னால் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பனங்கற்கண்டோ, ஒரு கற்கண்டோ, ஒரு சர்க்கரையோ ஏதோ வச்சு வெற்றிலை பாக்கு வச்சுட்டு அது மேலே ஜீனியை வச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை நல்லா மனசார வேண்டிக்கங்க. உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். ஓம் சரவண பவ. முருகனை வாரம் கும்பிடுவோம், முருகனோட அருளை பெறுவோம். முருகன் வந்து உங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கவங்க நீங்கள் வந்து 9 வாரங்கள் போட்டுவாங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ திருமணம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். குழந்தை பேருக்காண்டி முயற்சி பண்ணுறவங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், எனக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்கிறவங்க நீங்களும் ஒரு 9 வாரங்கள் போட்டுவாங்க. அடுத்த வருஷமே உங்களுக்கு முருகப்பெருமானே வந்து பிறப்பார். அவ்வளோ சக்தி மிக்கது இந்த வெற்றிலை தீபம். நாமளும் முருகனோட அருளை பெறுவோம். வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு
ஓரை நேரங்களில் இந்த வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபடுவோம். முருகப்பெருமானோட அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.